ஓம் சாந்தி. விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். இம்மகா வாக்கியத்தின் மூலம் நாம் பரம்பிதா பரமாத்மாவால் உச்சரிக்கப்பட்ட மகா வாக்கியத்தை பற்றி உரையாடல் செய்கின்றோம். எப்போதும் போலவே இன்று நம்முடன் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூத்த ஆன்மீக ஆசிரியர் மதிப்பிற்குரிய ராஜு சகோதரர் இணைந்துள்ளார். சகோதரரே, இன்றைய நிகழ்ச்சியில் தங்களை வரவேற்கின்றேன். சகோதரரே, தர்மம் என்றால் என்ன? தர்மம் என்றால் தாரணை என்பதாகும். வாழ்க்கையில் நாம் என்ன தாரணை செய்ய வேண்டுமோ அவைகளே உண்மையான தர்மம் ஆகும். ஆனால் இன்று தாரணைக்கு பதிலாக ஜாதி மத வேற்றுமைகள் உருவாகிவிட்டது. எந்த மாநிலத்தில் இருக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் வேற்றுமைகள் என்பது உருவாகிவிட்டன. சிலர் அயல் நாட்டில் இருந்தால் அவர்களை கிறிஸ்துவர்கள் என்று கூறுகிறார்கள். இந்துஸ்தானில் பிறந்தால் இந்துக்கள் என்று கூறுகிறார்கள். தேகத்தின் பிறப்பின் ஆதாரத்தில் தர்மங்கள் என்பது உருவாகிவிட்டது. உண்மையில் இவைகள் தர்மம் கிடையாது. பரமாத்மா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றாரோ அவையே சுய தர்மம் ஆகும். சாந்தி, அன்பு, தூய்மை இவைகள்தான் ஆத்மாவின் உண்மையான தர்மமாகும். ஒவ்வொருவருக்கும் இவைகளே தர்மமாகும். தன்னை தேக தர்மத்தோடு எதுவாக கூறினாலும் சரி, ஆனாலும் அனைவருக்கும் அமைதி பிடிக்கும். ஒருவேளை அதனை தாரணை செய்துவிட்டால், அமைதி ஸ்வரூபம் அன்பு ஸ்வரூபம் ஆகிவிட்டால் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் அன்பு உருவாகும். வேற்றுமைகள் என்பது நீங்கிவிடும், சண்டைகள் நீங்கிவிடும். ஆகவே இன்றைய சூழ்நிலைக்கு முக்கிய காரணம் மனிதன் தன்னுடைய சுய தர்மத்தை மறந்து விட்டான். பர தர்மத்தில் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். இவைகள் யாவும் இயற்கையின் தேக தர்மம் ஆகும். ஆத்மாவின் தர்மம் கிடையாது. இன்று நான் இந்து தர்மத்தில் பிறந்திருப்பதால் என்னை இந்து என்று கூறுகின்றார்கள். நான் இறந்து விட்டால், அதாவது இவ்வுடலை விட்டு பின்னர் ஒரு முஸ்லிம் வீட்டில் போய் பிறந்தால் முஸ்லிம் ஆகிவிடுகின்றார்கள். உண்மையில் இவைகள் நம்முடைய தர்மம் கிடையாது. இவைகள் தேகத்தின் இயற்கையின் தர்மமாகும். ஆதலால் சுய தர்மத்தில் நிலைத்திடுங்கள் என்று பரமாத்மா கூறுகின்றார். சுயதர்மம் என்றால் சதா இருப்பது, அழிவற்றது மற்றும் அனைவருடையது. அனைவருக்கும் ஒரே ஒரு தர்மம். ஆத்மாக்களின் உண்மையான தர்மம் அமைதி, அன்பு, தூய்மை. ஆத்மாக்களின் உண்மையான குணங்களே சுய தர்மமாகும். இத்தர்மத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் தேக தர்மத்தால் உருவாகும் அநேக பிரச்சனைகள் நீங்கிவிடும். சீனர்களும் மற்றும் இந்துக்களும் சகோதர சகோதரர்கள் என்று பாரதத்தில் ஒரு ஸ்லோகன் உள்ளது. சகோதரன் சகோதரர்கள் என்றால் அவசியம் தந்தை இருப்பார் அல்லவா? தந்தை இல்லாமல் நாம் சகோதர சகோதரர் எவ்வாறாக முடியும்? ஒருவேளை தந்தை பரமாத்மா ஒருவர் என்றால் ஆத்ம ரூபத்தில் சகோதர சகோதரர்களாக இருக்கின்றோம். தேக தர்மத்தின் ரூபத்தில் சகோதர சகோதரர் எவ்வாறு ஆக முடியும்? பாரதத்திலும் இந்து முஸ்லிம் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் என்று சகோதர சகோதரர்கள் என்றால் நாம் ஆத்மாக்கள் ஒரு தந்தையின் குழந்தைகள். சரீரத்தின் தொடர்பால் சரீர சம்பந்தங்கள் தனித்தனியானது. அத்தகைய தர்மத்திலிருந்து பரமாத்மா நம் அனைவரையும் வெளியேற்றுகின்றார். எப்பொழுதெல்லாம் தர்மங்கள் அழிந்து அதர்மங்கள் தலை ஓங்குகின்றதோ அப்போது நான் வருவேன் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த தேக தர்மத்தை அனைவரும் தியாகம் செய்யுங்கள் என்று பரமாத்மா கூறுகின்றார். நீங்கள் எனது சுய தர்மத்தில் நிலைத்து விடுங்கள். சகோதரரே, ஒன்று சுய தர்மம், இரண்டாவது சொரூபம். அடுத்தது என்ன சகோதரரே? அதை நாம் தாரணை செய்வதன் மூலம் நம்முடைய புருஷார்த்தம் தீவிரமடைய முடியும். அடுத்தது சுய தேசம். ஆத்மா எங்கிருந்து வந்தது? ஆத்மா தனது பாகத்தை நடிப்பதற்காக வந்துள்ளது. இத்தேசத்தையே, அதாவது எந்த தேசத்தில் பிறந்தார்களோ அதையே தன்னுடைய தேசம் என்று கருதுகிறார்கள். எங்கே பிறந்தார்களோ அந்த இடத்தை தன்னுடைய தேசமாக கருதுகிறார்கள். பாரதம் நம்முடைய தேசம், பாகிஸ்தான் என்னுடைய தேசம், வங்காளம் என்னுடைய தேசம். பிறந்த மண்ணையே தன்னுடைய தேசமாக கருதுகிறார்கள். உண்மையில் இது ஷரீரத்திற்குண்டான தேசமாகும். ஆனால் ஆத்மாவின் உண்மையான தேசம் அதுவே அனைவருடைய தேசமாகும். ஆத்மா இந்த உலகத்திற்கு வேறொரு உலகத்திலிருந்து வந்துள்ளது. ஆதலால் எப்பொழுது துக்கம் ஏற்படுகின்றதோ அப்போது பிரபுவே என்னை அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகின்றது. அந்த தேசம் சூரியன், சந்திரன், நட்சத்திர மண்டலத்துக்கெல்லாம் அப்பால் கடந்துள்ளது. அதையே கீதையிலும் பகவான் கூறுகின்றார். பார பிரம்ம பரமேஸ்வர், அதாவது பிரம்மலோகம். அங்கே சூரிய சந்திர நட்சத்திரங்களின் ஒளி கூட சென்றடையாது. 5 தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்ட இடமாகும். பிரம்மலோகம், பரலோகம், சாந்தி தாமம், முக்தி தாமம், நிர்வாண தாமம் என்று அநேக நாமங்கள் உள்ளன.
அதுவே நம்முடைய ஆத்மாவின் உண்மையான தேசமாகும், உண்மையான வீடாகும். பரமாத்மா சுய தேசத்தை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார். நாம் நமது வீட்டிலிருந்து நமது நடிப்பை நடிப்பதற்காக வந்துள்ளோம், விளையாட்டை விளையாட வந்துள்ளோம். இவைகள் நமது நடிப்பாகும். இவ்வுலகம் நம்முடைய தேசம் கிடையாது. இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் இங்குள்ளவர் இல்லை. இவ்வுலகத்தின் விருந்தாளிகள் என்று நினைக்கும் போது நம் ஒருவருக்கொருவர் மீது உள்ள பற்றிலிருந்து முக்தி பெற முடியும். விருந்தாளி என்று கருதுவதால் தனது என்ற பற்று இருக்காது. விருந்தாளி என்றால் ஓரிரு நாட்கள் இருப்பார்கள், பின்பு சென்று விடுவார்கள். ஆனால் அங்கேயே தங்கி வீடு கட்டினால் எனது என்று கருதுவார்கள். இன்று மனிதன் தன்னை விருந்தாளி என்று நினைப்பதில்லை. இவ்வுலகில் நாம் அனைவரும் ஒரு விருந்தாளி என்று நினைத்தால்தான் விடுபட்டவராகவும் அன்பாகவும் இருக்க முடியும். தனது என்று கருதினால்தான் துக்கம் வருகின்றது. பாபா கூறுகின்றார், இவ்வுலகத்தில் வாழ்ந்தாலும் பற்றற்ற நிலையிலிருந்து கடமைகளை செய்ய வேண்டும். ஆதலால் தன்னை விருந்தாளி என்று கருதுங்கள். நேர்களே, இதை பற்றி தங்களுக்கு கொஞ்சம் கூற விரும்புகின்றேன். பிரம்மலோகத்தை பற்றி பல்வேறு வேதங்களில் நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் 7 நாள் பாட வகுப்புகள் எடுக்கப்படுகிறது. அதில் மிகவும் விவரமாக பரந்தாமம், பரலோகத்தை பற்றிய விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. நீங்களும் பிரம்மலோகத்தை பற்றி, பரலோகத்தை பற்றி அல்லது நம் சொந்த தேசத்தை பற்றி மேலும் அறிய விரும்பினால் நம்பிக்கையுடன் இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் ஏதேனும் சேவை நிலையங்களில் சென்று இந்த ஞானத்தை பெற முடியும்.